ஏக்கா நாளைக்கு குழுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? எத்தனை மணிக்கு ஏதாவது சொன்னாளா? இன்னும் ஒன்றும் சொல்லலை லட்சுமி. அவளுக்கு எப்போ சௌரியமாக இருக்கோ அப்போ தானே வைப்பா. உடனே ஓடி வருவா, சார் வந்துட்டாரு மோர் தந்துட்டாருன்னு. என்னத்த சொல்ல. ஆமாம், அவளுக்கு சந்தேகம் நாகர்கோவிலுக்கோ போக வேண்டியது இருந்துச்சுன்னா கூட்டத்தை 5:30க்குன்னு சொல்லுவா. அதே இது அவள் வீட்டில் இருந்தானா 4 மணின்னு வந்து சொல்லிட்டு தெரியவா. பார்த்துடுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து இந்த கூட்டத்தில் இந்த கீதாள தலைவராக போட விடாதுக்கா. ஆளை மாற்றிடணும். எல்லாம் அவள் இஷ்டப்படி தான் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா. பார்த்துடுங்க. எப்பா இந்த ஒரு தடவையும் கூட்டத்தை சேர்ந்துட்டேம்மா. இனி அடுத்த தடவை நான் சேர விடாதுன்னு நினச்சிட்டேன். பார்த்துக்க, சும்மா கடந்து சண்டை போட்டுறது இருக்க நம்மளால முடியல. என்னக்கா சொல்றிய? அடுத்த வருஷம் நீங்கள் சேர மாட்டீங்களா? சேர்ந்து மட்டும் என்னத்துக்கு லட்சுமி? அவள்கிட்ட போய் கடந்து ஆடத்துக்கு தான் காணும். என்னத்துக்கு? சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு போயிட்டா ஒரு பிரச்சனை வராது. பார்த்துக்க, அப்படி நினைச்சும் போது அது கரெக்டாக தெரியுதுக்கா. இருந்தாலும் அவசரத்துக்கு இதை கடன் வாங்கன்னா குழுவில் லோன் எடுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரில் விளையாட்டே கேட்டால் தரவாச்சு ஏழுவா சொல்லுங்க. நீ சொல்லியதான் நியாயம்தான் லட்சுமி. சரி, முதல்ல இந்த குழு முடியட்டு. அடுத்த வருஷத்துள்ளதை அடுத்த வருஷம் பார்ப்போம். என்ன லட்சுமி, அஜிதால அணக்கம் இல்லை? வீட்டுக்குள்ளதாக்கா இருக்கியா? தலைவலின்னு சொன்னா. கொஞ்ச நேரம் தூங்கவாளா இருக்கான். தூங்கட்டு தான் நானும் எழுப்பாம இருக்கேன். ஓ சரி லட்சுமி. லட்சுமி அக்கா, ஏ லட்சுமி அக்கா. இறக்கி கேனச்சி எங்க கடந்து கூவிட்டு கிடைக்கான்னு தெரியலக்கா. ஏதோ பக்கத்துல தானே லட்சுமி சத்தம் கேக்குது. சின்ன பொண்ணு அவ கிடைக்கியா அரைகுரலி. காலையில இந்த கீரைன்ட்டு ஆட்டத்துக்கு வந்துட்டாக்கா. அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த யுலூஸ் வந்து இடையில வந்து விழுந்துட்டு. என்ன லட்சுமி சொல்லியா? கீரை சண்டையா போட்டா? ஆமாக்கா, அது ஒரு பெரிய கதை. மழை பெஞ்சிடக்கூடாது, உடனே அவன் என்கிட்ட ஆட்டத்துக்கு வந்துடுவா. பார்த்துக்கிடுங்க. ஏ அம்மா, இதுலதான் இருக்கிறீங்களா? எத்தனை நேரம் காட்டு கத்து கத்துனால கத்தியேன், ஒரு சவுண்ட் ஏன்னு கேட்க மாட்டியலா? எத்தனை வாட்டி சின்ன பொண்ணு இங்க இருக்கேன்னு சொன்னேன், உனக்கு கேட்கலையா? கேட்கலக்கா. ஏக்கா, யாராவது என்ன பத்தி ஏதாவது பேசிக்கிட்ட இருந்தாவ? இல்லம்மா, ஏன் அப்படி கேட்டியா? இல்ல, வீட்டுல இருக்க முடியல, ஒரே மூக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்து. அதான் யாரும் திட்டியாவளோ என்னமோ யாதோன்னு பாத்துட்டு வரலான்னு வந்தேக்கா. யாருமா உன்னை திட்ட போறா? நாங்க ரெண்டு சும்மா இல்ல பேசிட்டு இருக்கோம். திட்டியவே திட்டுவாக்கா, மூக்கு அப்படிதான் எரியுது. ராணிகா, என்ன லட்சுமி, நீங்க பேசிட்டு எடுத்துட்டு வாங்கக்கா. நான் வேலை இருக்கு, வீட்டுக்குள்ள போறேன்னா. ஏன் லட்சுமி? அக்கா, நான் சொல்லியக்கா. என்ன சின்ன பொண்ணு, சண்டையா போட்டிய? ஆமாக்கா, காலையில இவியலுக்கும் கீதாளுக்கும் ஏதோ சண்டை முட்டிக்குச்சு. கடைசி சண்டை தீக்க போன என்ன பார்த்து சொல்லியாவக்கா, நான் என் மாமியாருக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேனே. எனக்கு கோவம் வருமா வராதா? உண்மையை சொன்னா கோவம் வரதானே செய்யும். ஏக்கா சும்மா இருக்க சொல்லுங்கக்கா. சொன்னதே சொல்லி சொல்லி இருந்தா நானும் ஒரு மனசி தானே. ஆமா மனசி. என்ன லட்சுமி எழும்பிட்டா? நான் போறேன்க்கா. நீங்க எங்க போனாலும் நானும் உங்க பின்னாடியே வருவேன். ஒழுங்கையில இருங்க. நான் உன்ன மாதிரி சும்மா கடந்துட்டு இருக்கல, என் வீட்டுல நிறைய வேலை கிடக்கல. இருங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்ல வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? நீங்க முதல்ல லட்சுமி அக்கால உட்கார சொல்லுங்க, அப்புறம் தான் நான் சொல்லுவேன். நீ சொல்லுதுனா சொல்லு, சொல்லலன்னா போ. உன் முக்கியமான விஷயம் உனக்கு கேக்குறது எனக்கு இங்க நேரமும் கிடையாது, எனக்கு ஆர்வமும் கிடையாது. ஏக்கா, இந்த கீதா உண்டு இல்லையா? கீதாளா? கீதா என்ன பண்ணா? யாரோ இப்பதான் சொன்னாவ, எனக்கு அடுத்த கதையை கேட்க நேரம் இல்ல, ஆர்வம் இல்லன்னு. இப்ப என்னாச்சு? சும்மா இரு சின்ன பொண்ணு, என்ன கதை? கதைய சொல்லு. அவியல சிரிக்க சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். லட்சுமி சிரியா? அப்ப சொல்லியன்னு சொல்லி இல்லையா? என்னமோ ஒரு விஷயம் இருக்கு பாத்துக்க. அவ கியானச்சி வேலை வெட்டி இல்லாம நம்ம வேலையும் கெடுக்க வந்திருக்கியா? நீங்க அவளை போய் நம்பிட்டு இருக்கிறீ பாருங்க. நீ சொல்லு சின்ன பொண்ணு, என்னாச்சு? அவிய சிரிச்சாதாங்க சொல்லுவேன். இவன் தாயலே உன்னை சொல்லண்டாமா. யார் யாருக்கு என்ன தெரியுமா அவரோட மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க, சும்மா இருந்துகிட்டு. ஏக்கா ஏக்கா கோவப்படாதுங்கக்கா, ஒரே ஒரு வாட்டி சிரிக்க சொல்லுங்கக்கா. சொல்லியே ஒருவேளை காலையில சண்டை போட்டதை பத்தி ஏதாவது சொல்லிருப்பாளா இருக்கான். சரி, என்ன விஷயம் கேட்கிறது மட்டுமாவது சிரிப்போம். சொல்லு, என்ன சொன்னா? இருங்கக்கா, அப்பதானே நல்லா இருக்கான். என்ன சொன்னா சின்ன பொண்ணு, சொல்லு. கீதா இனி அவள வீட்டுல ஒரு கிணறு வெட்ட போறாளாம். பாத்துடுங்க. கிணறு வெட்ட போறாளா? எதுக்கு? அதான் அவகிட்ட யாராவது சண்டை போட்டா, முக்கியமா நீங்க தான் சண்டை போட்டா வாளில இருத்தி உங்களை கப்பி வெளியே உள்ள இறக்கிடலாம். பாத்தீங்களா? அதுக்கு போன கூறு கட்ட குப்பை மண்டையில அறிவில்லாதவ அவ கிணறு வெட்டியான கிணத்துல நீங்க போய் உழு. வந்துட்டா வேலையை கெடுக்க. கிறுக்கி மாதிரி பேசியா? வாங்கக்கா. ஏக்கா நில்லுங்கக்கா. ஏக்கா நான் உண்மையான ஒரு விஷயம் சொல்லியேன். அவ கிறுக்கிக்கா, ஏதாவது சொல்லிட்டு போல வீட்டு கிடப்பா. நீங்க வாங்க. கிணறு வெட்டியாலாம் கிணறு. நம்மள வர வர ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. அவிய பாட்டு எழுதி போயாச்சு. சரி, 4 முடிய உமாலையும் போய் பாப்போம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம்.
சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.